ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீர்த்தனா கிச்சனுக்கு வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி ஒரு புது வீடியோட வந்திருக்கேன். என்னென்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது, அது பேர் என்னென்னா மோர் குழம்பு. இது பொதுவாகவே வந்துட்டு வெண்டைக்காயில் வச்சு செய்யலாம், இல்லாட்டி வந்துட்டு நீர்க்காய்களில் செய்யலாம். நீர்க்காய்கள்னால் பூசணிக்காய் அந்த மாதிரி எந்த காய் வேணால் வச்சு செய்யலாம். நான் மோஸ்ட்லி பூசணிக்காயும் வெண்டைக்காயிலேயே செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் அரை மூடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேல் சின்ன வெங்காயம் 4-5 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேல் வந்துட்டு பச்சை மிளகா 3 எடுத்துக்கலாம். இதுக்கு பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு, நம்ம வேறு எந்த ஃப்ளேவருமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சீரகம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமேல் வந்துட்டு கடலைப்பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன், ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்துட்டு நம்ம வெண்டைக்காயை வதக்கிடலாம். நம்ம குழம்புக்கு எப்படி வதக்கி வைப்போமோ அதே மாதிரி தான் இதுக்கும் வதக்கணும். வெண்டைக்காய் வந்து ஒன் சைடு மட்டும் பிளாக் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கினா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நமக்கு ரைஸில் போட்டு பனஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், கையிலலாம் தெரிக்கும், பொறுமையாக வதக்குங்க. வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து ஒன் சைடு வந்து பிளாக் கலர் ஆகிருக்கு, மற்ற சைடெலாம் சுருங்கியிருக்கு. அந்த மாதிரி வதக்குனிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ வெண்டைக்காயை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு குழம்புக்கு ரெடி பண்ணலாம். திரும்ப தண்ணியில் ஒரு 5-10 நிமிஷம் வந்துட்டு வெண்டைக்காய் வேக வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். அந்த பேஸ்ட் வந்துட்டு நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். கொதி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம், ஒயிட் கலர் பேஸ்ட். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிண்டி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டுனோடனே நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சோடனே இறக்கி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கணுன்றது இல்லை. இப்போ இறக்கி ஓரமாக வச்சிடலாம். கலர்லாம் மாறி நல்லா வெந்துருச்சு. அடுத்து நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ½ டீஸ்பூன் கடுகு, ஏன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போடுங்க, அப்போ தான் நமக்கு கடுகு பொரியும். இல்லாட்டி வந்துட்டு கடுகு பொரியாது. கடுகு பொரியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு ½ டீஸ்பூன் வந்துட்டு வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம். வெள்ளை உளுந்து எப்போயுமே ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நான் வதக்குவேன். அதுக்கு கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், கடுக்கு முடுக்குன்னு. ஸோ வந்து நல்லாயிருக்கும் அது. அதுக்கப்புறம் 2-3 வரமிளகா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வதக்கி அந்த குழம்புல ஊற்றிடலாம். வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புல ஊற்றியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போயே நமக்கு ஸ்மெல் டேஸ்டியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப சூடாக ஊற்றினோன்னா தயிர் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ரொம்ப சீக்கிரம் புளிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த குழம்பு வந்துட்டு நம்ம ஆற வச்சு நம்ம சர்வ் பண்ணால் தான் நமக்கு இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தயிர் ஊற்றுங்க. அது வரைக்கும் 1 செகண்ட் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் பாருங்கள், தயிர் வந்துட்டு 1/2 கப் தயிர் ஊற்றினா போதும். நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நான் 2 பேருக்கு செய்கிறேன், அதனால் நான் 5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கீர்த்தனா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.